அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. பிறை 9 அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நோன்பை நோட்பது இது சுன்னத்தை முஅக்கதாவாக இருந்து கொண்டிருக்கிறது. வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இந்த சுன்னத்தை முஅக்கதாவாக இந்த யௌம் அரஃபா, இந்த அரஃபாவுடைய நாளிலே நாம் நோன்பு நோட்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய நோன்பை இது சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் சிறப்புகளை சொல்லி ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் வருடத்திலே நோக்கக்கூடிய நோன்புகளில் நான் விரும்பி நோக்கக்கூடிய அதிகம் நான் கவனம் செலுத்தி நான் நோக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னால் அது அரஃபாவுடைய நோன்பு என்று சொல்லுகிறார்கள். ஏன் இந்த நோன்பு அவ்வளவு சிறப்புக்குரிய நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. புதன்கிழமை தினம் அரஃபாவுடைய நாள். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அரஃபாவுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய நோன்பு 2 வருடத்துடைய அந்த சிறிய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக இருக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். முந்தைய ஒரு வருடத்துடைய பாவம் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த வருடத்துடைய சிறிய பாவங்களை மன்னித்து விடும் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த 2 வருடத்துடைய இந்த நன்மையை நாம் இழந்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அரஃபாவுடைய நோன்பு 1000 நோன்புகளுக்கு சமம் என்பதாகவும் சொல்லி காட்டினார்கள். ஏனால் சஹாபாக்கள் அரஃபாவுடைய நோன்பை நோட்பதற்காக வேண்டி ஆசைப்பட்டார்கள். ஷுஅபே ஈமான்ல இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அரஃபாவுடைய அந்த நோன்பை நோற்று யார் தன்னுடைய பார்வை, தன்னுடைய செவிப்புலன், தன்னுடைய நாவுகளை ஹராத்தை விட்டு பாதுகாப்பார்களோ இந்த அரஃபாவுல இருந்து அடுத்த அரஃபா வரைக்கும் அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சிறிய தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுவார் என்று சொல்லி காட்டினார்கள். இவ்வளவு சிறப்புக்குரிய நாள், அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய நாள், அல்லாஹ் மலக்குமார்களும் பெருமை பாராட்டி பேசக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் நோக்க வேண்டும். அரஃபாவுடைய நாளிலே தான் அதிகமான நரக கைதிகளை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அரஃபாவுடைய நாளிலே தான் அல்லாஹ் அதிகமான நரக கைதிகளை அல்லாஹ் விடுதலை செய்கிறான் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் தவற விட்டுவிடக் கூடாது. நாம் ஏழுமான அளவு இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் நோட்பதற்கு நாம் இப்போதிருந்தே நாம் தயாராக வேண்டும். எங்களே முடியாதவர்கள் இருக்கலாம், எங்களே நோயாளிகள் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களை இந்த நோன்பை நோட்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏன் அடுத்த வருடம் உலகத்திலே உயிரோடு வாழ்வோமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது.